ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விவேகா ஸ்டடி பார்க். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே குரூப் எக்ஸாம், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. எஸ்ஐ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஜிடி அண்ட் எம்டிஎஸ், இந்த எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் இன் ஆல் த யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டடி சென்டர்லேருந்து தர்றோம். Shall we go to the questions? Now, we are going to see about spotting error. Spotting error இன்னொரு விதமாக சொல்லணும்னா எரர் ஸ்பாட்டிங் சொல்லலாம். எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னா எரர், என்ன எரர் இந்த சென்டென்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல இருந்து எது சரியான ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு டிக் பண்ணணும். ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்ல உங்களுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா, so many items in English. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ்லேருந்து வரலாம், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ்லேருந்து வரலாம், ப்ரிப்போசிஷன்ஸ்லேருந்து வரலாம், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லேருந்து வரலாம், எதுல இருந்தாலும் வரலாம். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Question number 1. Nandu will leave for the airport as soon as a taxi arrive. So question உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புவான் as soon as எப்போனா a taxi arrive. இது கொஸ்டின். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ a taxi arrive, ஆப்ஷன் பி leave for the airport, ஆப்ஷன் சி நந்து வில், ஆப்ஷன் டி as soon as. இப்ப பார்க்கலாம் இதுல எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம டென்ஸ்ல பார்த்திருப்போம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ன? நம்மளுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன், யூனிவர்சல் ட்ரூத், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன். இந்த 3த்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல இதுல சிங்குலர் நவுன் he, she, it, இந்த 3த்துக்கும் வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், he, she, itக்கு வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, நந்து வில் எந்த எரர் இல்லை, லீவ் ஃபார் த ஏர்போர்ட் எந்த எரர் இல்லை, as soon as எந்த எரர் இல்லை, a taxi அப்படின்றது சிங்குலர் நவுன். இந்த சிங்குலர் நவுனுக்கு arrive அப்படின்ற verb வரக்கூடாது, verb கூட yes ஆட் பண்ணணும், because it is a singular noun, simple present tense. So the answer is a taxi arrives. இதுதான் நம்ம எப்படி இருக்கணும் ஆன்சர். a taxi arrives இருக்கணும். பட் கொஸ்டின்ல என்ன இருக்குது? a taxi arrive அப்படின்னு இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. and lion is the most ferocious of all animals. And lion is the most ferocious of all animals. The options are ferocious, all animals, and lion is the most. Now, இப்ப எல்லாருமே என்ன ஆர்டிகல்ஸ் தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். What are the articles? There are 3 articles, A, and they. So A எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது கவுண்டபிள் நவுன்ஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். and எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? A, E, I, O, U அப்படின்ற வவல் சவுண்ட்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? and யூஸ் பண்ணுவோம். The is a definite articles. ஏவும் ஆனும் indefinite articles. So the எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளையோ ஆளையோ இடத்தையோ சொல்லும்போது the நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ, இ,
ஐ ஓ யூ இந்த வவல் சவுண்ட்ஸ் வர இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க அண்ட் லைன் இது சரியான சென்டென்ஸா? கண்டிப்பா இல்லை. ஸோ என்ன வந்திருக்கும் நீங்க ஏ லைன். ஏ லைன் இதுதான் வந்து சரியான இங்க சரியான ஆன்சரா வரணும். ஆனா இங்க என்ன இருக்குது? அண்ட் லைன் இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் இதுதான் இந்த சென்டென்ஸ்ல தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாமா? எதனா டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதான் நாங்க அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகே, shall we start to the next question? Third question. Neetu have been waiting for me since 10 o'clock in the morning. So question எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Neetu have been waiting for me since 10 o'clock in the morning. இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்குது, என்ன எரர் இருக்குது அப்படின்றதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஆப்ஷன் ஏ Neetu have been, ஆப்ஷன் பி in the morning, ஆப்ஷன் சி since 10 o'clock, ஆப்ஷன் டி waiting for me. இப்ப நம்ம திரும்பவும் டென்ஸுக்கு போறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் present perfect continuous tense. present perfect continuous tense என்ன? ஒரு விஷயம் எப்பவோ ஆரம்பிச்சது பட் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுக்கான டென்ஸ் தான் வந்து present perfect continuous tense. அதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் he she it மூணுத்துக்குமே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? has தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? சோ இங்க Neetu have been அப்படின்னு இருக்குது. சோ Neetu has been அப்படின்றதுதான் வரணும். அப்போ எரர் எங்க இருக்குது? ஏன் இந்த இடத்துல have ஏன் வந்தது? have வந்தா இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா இங்க இந்த சப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்மா இருக்கணும். ஓகேவா? சிங்குலரா இருக்கிறதுனால இந்த இடத்துல has தான் வந்திருக்கணும். So the right sentence is Neetu has been waiting for me since 10 o'clock in the morning. So the wrong sentence இப்போ எது? ஆப்ஷன் A is the wrong sentence. ரைட்? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 3 கொஸ்டின் பார்த்தோம். 3 கொஸ்டினுமே வந்து என்ன எரர் இருக்குன்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஃபோர்த் கொஸ்டின் செலக்ட் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். Shall we? ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. The participants of the competition are waiting for their turn. Option B. The participants of the competition has been waiting for their turn. Option C. A participants of the competition is waiting for their turn. Option D. The participants of the competition is waiting for their turn. நான் கன்ஃபியூஸா இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணுங்க. எரர் எப்பவுமே கண்டுபிடிக்கும் போது சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. பண்ணாதான் ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. பண்ணாதான் அதுல வந்து ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன ஒவ்வொரு சென்டென்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The participants. Is there any error? No. Of the competition are waiting for their turn. இது என்ன டென்ஸ்ல இருக்குது? Can you identify the tense? The participants of the competition are waiting. இது வந்து present continuous tenseல இருக்குது. Are waiting is the present continuous tenseல இருக்குது. Right. Second tense பார்க்கலாம். The participants of the competition has been waiting. Has been waiting. என்ன டென்ஸ்ல இருக்குது? என்ன டென்ஸ்ல இருக்குது? present perfect continuous tenseல இருக்குது. Right? Third sentence பார்க்கலாம். A participants of the competition is waiting for their turn. இதுவும் present continuous tenseல இருக்குது. Fourth sentence பார்க்கலாம். The participants of the competition is waiting for their turn. இதுவும் present continuous tenseல இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது the participants. எல்லாத்துலயுமே வந்து the participants இருக்குது. The participants, the participants, a participants, the participants இருக்குதா? சோ இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிங்குலரா ப்ளூரலா? the participants அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? இட்ஸ் a plural. plural. இதுவும் ப்ளூரல்ல இருக்குது, இதுவும் ப்ளூரல்ல இருக்குது. a participants அப்படின்னு எங்கேயாவது வருமா? participants அப்படின்றது
ப்ளூரல். ஏன் வருமா? ஒரே ஒரு பங்கேற்பாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இது தப்பான சென்டென்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். The participants of the competition is waiting for their turn. இது என்ன டென்ஸ் பார்த்தோம்? present continuous tense பார்த்தோம், ரைட்? இப்போ the participants அப்படின்றது ப்ளூரல். ஓகேவா? புரிஞ்சுதா? பார்ட்டிசிபென்ட் பங்கேற்பாளர்கள், இந்த போட்டியோட பங்கேற்பாளர்கள் is waiting. கரெக்டா? அது ஏன் சரியில்லை? ஏன்னா இந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்தா இங்க என்ன வரணும்? இஸ் பதிலா are waiting for their competition, are waiting for their turn. That is the right answer. Okay, so இதுவும் is wrong. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். The participants of the competition has been waiting for their turn. Has been waiting அப்படின்றது என்ன டென்ஸ் பார்த்தோம்? present perfect continuous tense. ஆனா இங்க the participants of the competition has been waiting யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த has வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? பார்ட்டிசிபென்ட் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். they have, we have, he ஷீட்டுக்கு மட்டும்தான் has. ஓகேவா? I have, we have, you have, they have. he ஷீட்டுக்கு மட்டும்தான் has வரணும். இங்க has வந்திருக்குது. so இது is a wrong sentence. So the right sentence is the participants of the competition are waiting for their turn. This is the right answer. Clear ஆயிச்சா? ஓகேவா? If you have any doubts, clarify your doubts, write to us and clarify your doubts. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கேட்டுட்டு இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுடைய விவேகா ஸ்டடி பார்க் இந்த சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களா? ஏன்னா there are lot of exams are there. ஸோ நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. எஸ்எஸ்சிக்கு வந்திருக்குது, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்திருக்குது, குரூப் 2க்கு வந்திருக்குது, ஈவன் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா எங்க சேனல் பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்றோம், உங்களுக்கு தெரிந்த தமிழில் மட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.